சோமசுந்தர புலவருடைய ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் தோழர்களே கூடிப்பனங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. இது கும்மி மட்டும்தான். ஆனால் அங்கே கும்மி என்று சொல்லு வராது. அந்த செல்வாக்கு இதில் இருக்குது. அது நாட்டார் இசைக்குரிய செல்வாக்கு பிரபல்யம் வந்திருக்கு. கும்மி பாட்டு என்றால் என்ன என்பதற்கு புலவர் முத்துசாமி ஒன்று ஒரு ஒரு பாடலில் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். வந்திடு மாதர்கள் கொந்தளமாகவே முந்தியே 3 குலவை செய்து தந்தனத்தானா தனதனத்தானான திந்தோம் திமி திமி என்றேதான் என்று சொல்லி புலவர் முத்துசாமி இதற்கு ஒரு இதை சொல்லியிருக்கின்றார். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நான் இந்த கள ஆய்வில் இறங்குற நேரம் வள்ளிபுர கோயிலில் மழை வேண்டி அங்கே பெண்கள் வள்ளிபுரக்குறிச்சி பெண்கள் கோயில் கதவை பூட்டி போட்டு இரவு அந்த கோயிலை சுற்றி கும்மி அடித்து பாடி வருவார்களாம். இது மழை வேண்டி பாடுகின்ற உள்வீதியை கதை உங்கள் பொடியால் பார்க்கலாம். சுற்றி வந்து பாடி போட்டு போவோம், அடுத்த நாளைக்கு மழை பெய்யும் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. பாரதி சொன்ன மாதிரி கும்மி அடி பண்ண கும்மி அடி தமிழ்நாடு குலுங்கிட கும்மி அடி என்று அந்த கும்மி என்ற சொல்லு பயன்படுத்தாமலும் கும்மியினுடைய சந்தம் யாப்பில் கவிதைகள் வந்திருக்கு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இங்கே என்ன சொல்லுவோம் என்று யோசித்த பொழுது சோமசுந்தர புலவருடைய ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் தோழர்களே கூடிப்பனங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. இது கும்மி மட்டும்தான். ஆனால் அங்கே கும்மி என்று சொல்லு வராது. அந்த செல்வாக்கு இதில் இருக்குது. அது நாட்டார் இசைக்குரிய செல்வாக்கு பிரபல்யம் வந்திருக்கு. இப்பொழுது நாங்கள் இந்த உரையாடலை தம்பி ஸ்ரீகுமாரனிடம் கொண்டு செல்வோம். டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மிகவும் சுவாரஸ்யமாக எங்களுடைய நாட்டுப்புற கலையாக இருந்து பலவிதமான ஒழுங்குகளையும் கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சீர்மையடைந்து ஒரு செம்மை கலையாக உருமாறிய இந்த கும்மி பாடல்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே உரையாடி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விடயங்கள் கும்மி தொடர்பாக பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த நேரத்திலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. கும்மி அடித்தல், கொம்மி கொட்டுதல் என்பதை போல இந்த கொப்பி கொட்டுதல் என்ற ஒன்றும் இந்த கும்மி தொடர்பாக கொப்பி கொட்டுதல் என்ற வகையிலும் சொல்வார்கள். அதே மாதிரி இங்கே பலவிதமான கும்மிகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதில் இந்த விடுபட்ட இந்த வகையிலே இந்த பூந்தட்டு கும்மி, குலவை கும்மி, தீபக்கும்மி, கதிர்கும்மி, முளைப்பாரி கும்மி என்ற வகையிலேயும் இந்த வகைகள் இருக்கின்றது. அதே போல் இங்கே ஒவ்வொரு கும்மிகள் தொடர்பாகவும் இங்கே தெலுங்கராயசர் சீவக சிந்தாமணியிலே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். குஞ்சரம் கூற்றோடு கொம்மை கொட்டுவ என்று சொல்லி அந்த பாடல் இருக்கின்றது. அதே போல் பழமொழி 14 நூறான பழமொழியில் வந்த நோற்ற பெருமை உடையாரும் கூற்றம் புறங்கொம்மை கொட்டினார் இல்லென்று என்று இந்த கும்மி தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஒவ்வொரு கும்மிகளும் ஒவ்வொரு அந்த எப்படி அந்த கும்மி அடியுங்கோ என்று சொல்லுகிற மாதிரி இருக்கிற வகையிலேயும் அதை பார்க்கலாம். இந்த மாடர்ன் கும்மி என்று சொல்லி ஒரு கும்மி இருக்கிறது. அந்த கும்மி பாடல் முடிவு இப்படி வரும்: கும்மி கசிந்தடியுங்கோ, கும்மி கசிந்தடியுங்கோ என்று சொல்வதாக இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமிய கும்மி பாடல்களில் கும்மி அடியுங்கடி என்று விழிக்கிற போல இருக்கும். அதே போல் ஸ்ரீரங்க கொம்மி பாடலில் பதம் பாடி கொம்மி அடியுங்கடி கொம்மி அடியுங்கடி என்று வருது. அதே போல் குன்றக்குடி குமரன் கும்மியில் கொம்மி கொட்டுமின் என்று வருகிறது. இந்த கும்மி
அடித்தல் தொடர்பாக தமிழ்நாட்டில் வடக்கு தெற்கு ஆற்காடு மாவட்டங்களில் அவர் சொன்ன நன்னன்னா கொட்டுதல், தட்டியங்கொட்டுதல், கொண்டான் கொட்டுதல் என்று இந்த கும்மீதை சொல்வார்கள். நன்னன்னா கொட்டாவின் நாளாச்சி அம்மா நாணயமான ஏரிக்குள்ளே தான் என்று ஒரு வரி வரும். அப்போ அதே மாதிரி இந்த கும்மிப்பாட்டு என்றால் என்ன என்பதற்கு புலவர் முத்துசாமி ஒன்று ஒரு பாடலில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். வந்திடு மாதர்கள் கொந்தளமாகவே முந்தியே 3 குலவை செய்து தந்தனத்தானா தனதனத்தானான திந்தோம் திமி திமி என்றேதான் என்று சொல்லி புலவர் முத்துசாமி இதற்கு ஒரு இதை சொல்லியிருக்கின்றார். சமகால புலவரா? சமகால புலவர் முத்துசாமி சொல்லியிருக்கின்றார். இந்த கும்மி பாடல்கள் என்ற விடயம் தொடர்பாக ஒரு பெரிய நூலை, கிட்டத்தட்ட 300 பக்கம் உள்ள ஒரு நூலை, அது அரிய சுவடிகளில் இருந்து எடுத்த கும்மி பாடல்களையும் தொகுத்து என் பெருமாள் என்றவர் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அந்த நூலிலே பல விஷயங்கள் இருக்குது. கும்மி அடிக்கவே வாருங்கடி, நல்ல கோதையர் ஒன்றாக சேருங்கடி என்று சிறுத்தொண்ட நாயனார் சரித்திர கும்மியில் வருகிறது. அதே போல் கும்மி அடி பெண்ணே கும்மி அடி மிகு கோலாகலமாகவே கும்மி அடி என்று குன்றக்குடி குமரன் கும்மி பாடல்களில் சொல்லப்படுது. இதில் இந்த விவசாயத்தோட தொடர்புபட்டதாகத்தான் கும்மி பாடல்கள் ஆரம்பத்தில் உருவானது என்ற தொடர்பாக ரமேஷ் இதில் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே அதிலே இந்த முளைப்பாரி கும்மி என்று சொல்லி ஒரு பாடல் முக்கியமாக இருக்குது. இது அந்த அம்மன் கோயில் திருவிழாக்களில் முக்கியமாக இந்த முளைப்பாரி கும்மி என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்படும். எங்களுடைய முன்னோர்கள் அந்த பாரம்பரியமான அந்த விதை இனங்களை எப்படி என்றால் அந்த நோய் தாக்காத ஒரு வீரியமான மரங்களிலிருந்து அந்த விதைகளை எடுத்து சேகரிப்பார்கள். அதே போல் அடிக்கடி எடுத்து வெயிலே காயவிட்டு இப்படித்தான் அந்த விதைகளை சேமித்து வைத்திருந்தார்கள். பாரம்பரியமாக எங்கள் ஒரு சினிமா படத்தில் கூட அது வரும். எங்களுடைய பாரம்பரியமான அந்த விதை இனங்களை ஆலய கோபுர கலசத்திலே வைத்து பேணுகிற ஒரு முறை இருந்திருக்கிறார். அந்த மாதிரி தான் அந்த முளைகளை, அந்த விதைகளை சேகரித்து வைத்து அதை ஒரு புனித பொருளாக கருதி செய்கிற ஒரு இதுதான் இந்த முளைப்பாரி என்ற ஒரு சடங்கு. அதில் முக்கியமாக இந்த கும்மி பாடப்படும். அதில் என்னென்றால் இந்த 18 வகையான தானியங்களை முளையிடச் செய்வார்கள். 10 நாட்கள் அந்த முளையிடச் செய்து 10 நாட்களுக்கு பிறகு அந்த விவசாயிகள் அந்த ஆலய திருவிழாவிலே, அந்த அம்மன் கோயில் திருவிழாவிலே கொண்டு வந்து அந்த வெளி மைதானத்திலே அவர்கள் அதை வைப்பார்கள். அப்படி நடக்கிற அதைத்தான் முளைப்பாரி என்று சொல்வார்கள். அந்த சுற்றி வர விதைகள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மைதானத்திலே சுற்றி வந்து பெண்கள் கும்மி கொட்டி ஆடுவார்கள். 9 நாட்கள் அந்த முளைப்பாரியை சுற்றி கும்மி அடித்து பாடுவார்கள். அந்த தொடர் என்ன ஸ்ரீகுமரன்? முளைப்பாரி என்று சொல்லி அந்த பாடல்கள் இனிமையாகவும் அது பொருட்சிறப்பு மிக்கதாகவும் இருக்கும். அப்போ அந்த பாட்டு இப்படி தொடங்கும். 1ஆம் கிழமை அன்னைக்கு 1 இலையாம் முளைப்பாரி, 2ஆம் கிழமை அன்னைக்கு 2 இலையாம் முளைப்பாரி, 3ஆம் கிழமை அன்னைக்கு 3 இலையாம் முளைப்பாரி, 4ஆம் கிழமை அன்னைக்கு 4 இலையாம் முளைப்பாரி என்று தொடங்குகிற அந்த பாட்டில் இறுதி பாட்டு 10ஆம் கிழமை அன்னைக்கு பதமே அடைந்திடுமே என்று சொல்லி அந்த பாட்டு இன்னொரு அதில் கடைசி பாடல் இப்படி முடியும். நல்ல மனம் கொண்டோரெல்லாம் நலமாக வாழ வேணும், நயவஞ்சக பேயெல்லாம் நசுக்கி அடி கும்மி அடி, குத்தம் செஞ்சோரெல்லாம் கூண்டிலேற வேணுமென்னு குஞ்சர முளை பார்த்து குனிந்து குனிந்து கும்மி அடி, குஞ்சர முளை பார்த்து குனிந்து குனிந்து கும்மி அடி. இப்படி அந்த முளைப்பாரி பாடல் இப்போ எங்களுடைய பாரம்பரிய ஒரு விவசாயத்தை அல்லது எங்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு வாழ்வாதாரத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு செயற்பாட்டை கூட இந்த இலக்கியத்துக்கூடாக இந்த கும்மி என்ற ஒரு செயற்பாட்டுக்கு அதையும் ஒரு தெய்வீக சடங்காகவும் மாற்றி அந்த புனித பொருளாக அந்த விதைகளை கருதி அப்படி ஒரு
செயற்பாடும் எங்களுடைய சமூகத்திலே நடந்திருக்கிறது. அடுத்த சுற்றிலே மேலும் விவரங்களை நன்றி ஸ்ரீகுமரன். நல்ல பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த முளைப்பாரி என்பது புதிய செய்தியாக எனக்கு இருந்தது. இந்த விதைகளை பாதுகாக்கிற முறைகள் பற்றி இவர் எங்களுடைய ஆசி கந்தராஜா அவருடைய கட்டுரை தொகுப்பில் ஒரு மிக அருமையான செய்தி ஒன்றை சொல்லியிருந்தார். என்னென்றால், எங்களுடைய சைவ அல்லது வைஷ்ணவ கோயில்களில் கோபுரங்களுக்கு மேலே உச்சியில் ஒரு கலசத்தில் வரகு விதைகள், தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேயும் அந்த முறை இருக்குன்னு ஆசிகந்தராஜா சொல்கிறார். அவர் ஒரு தாவரவியல் விஞ்ஞானி, ஆய்வாளன், பல பயனுள்ள ஆய்வுகளை செய்தவர். அவர் சொல்கிற காரணம் என்னென்றால், இந்த இடி மின்னல் தாக்கி, இப்பவும் கடந்த வாரத்தில் மின்னல் தாக்கி 2 இறந்திருக்கிறார்கள். அதுகளுக்கு அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள், கிராமத்து மக்கள் சில வழிமுறைகளை இந்த இடி தாங்கிறதற்கு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்போ மிக உயர்ந்த கோபுரங்களுக்கு மேலே உச்சியில் 5ஓ 7ஓ எனக்கு ஞாபகம் இல்லை, கலசங்கள் இருக்கும். அந்த கலசங்களுக்குள்ள வரகு நிரப்பி வைத்திருப்பார்கள். நிரப்பி அதை மூடி கட்டியிருப்பார்கள். அதை ஏன் செய்கிறார்கள் என்றால், இடி மின்னல் தாக்குகிற வேளையில் இந்த கோபுரம் பாதுகாக்கப்படும். எனவே நீங்கள் ஸ்ரீகுமரன் சொன்ன முளைப்பாரியோடு நான் அதையும் சேர்த்து பார்க்கலாமோன்னு யோசிக்கிறேன். எங்களுடைய முன்னோர்களுடைய இந்த அவர்களுடைய உள்ளுணர்வோ பக்தியோ என்னவோ சரியான பாதையில் தான் அவர்கள் ஓடியிருக்கிறார்கள். வேல்நந்தன் அவர்களிடம் கொண்டு செல்வோம். உண்மையில் இந்த கலந்துரையாடல் அருமையான தகவல், பயனுள்ள தகவல் பல கொண்டு வருகிறது. ஒரு சமூகம் அரசியல் விமர்சனமாக ஆட்சி அதிகாரம், பியூரோக்ரஸி என்று சொல்லுவோமில்ல, ஆட்சி பீடத்திலிருந்து நிர்வாகத்தை நடத்துகிறவர்களுடைய செயற்பாடுகளை விமர்சிக்கின்ற ஒரு ஊடகமாக விமர்சிக்கின்ற ஒரு சுதந்திரம் இருந்தது என்பதே எங்களுக்கு பெரிய புதினமாக இருக்குது. பேராசிரியர் சிவலிங்கராஜா நிறைய இதை பற்றி சொல்லுவார். இந்த வெட்டி வைத்த முட்குழுவு போன்ற பல செய்திகளை சொல்லுவார். ஒரு அந்நிய சூழலில் இருந்த நிர்வாகிகள், அந்நிய நாட்டு நிர்வாகிகள் இங்கே வந்து நல்லெண்ணத்தோடு நிர்வாகத்தை நடத்தும் பொழுதும் அவர்களுக்கு புரிந்துணர்வு இல்லாமல் சில செயற்பாடுகள் நடக்கும் என்பதற்கு நிறைய உதாரணங்களை பேராசிரியர் சொல்லுவார் என்று சொல்லி, இப்பொழுது தம்பி வேல்நந்தன் அவர்கள் இந்த கும்மியை பற்றி என்ன நீங்கள் வைக்கிற கருத்து? உலகத்திசையெங்கும் இருக்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர் வரிசையிலே நாங்கள் சிற்றிலக்கியங்களுக்கு ஊடாக பயணித்து கொண்டிருக்கிறோம். தமிழிலே வலிமை மிக்க பல சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றை ஒரு இலக்கிய வடிவமாக பார்ப்பதா, ஒரு கலை வடிவமாக பார்ப்பதா என்ற தன்மை கொண்டதாக கூட தமிழுக்கு ஆற்றல் உள்ள பல சிற்றிலக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில்தான் இன்றைக்கு நாங்கள் கும்மி என்ற சிற்றிலக்கிய வடிவத்தோடு இந்த உரையாடலை தொடங்கி இருக்கின்றோம். சோப்பா சார் அவர்களினுடைய நடுநிலையிலே அண்மையிலே அமுத விழா கண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர்களும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒரு தலைமுறைகள் பல தாண்டி அந்த அனுபவங்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விடயமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அந்த வகையிலே கும்மி என்று வருகிற போது நான் ஏற்கனவே சொன்னேன், அதை ஒரு கலை வடிவமாக கொள்வதா என்றால் அது ஒரு நடனம் என்றும் பார்க்கப்படுகிறது. அதேவேளை அதை ஒரு இலக்கிய வடிவமாக பார்த்து அதை ஒரு பிரதியாக பார்க்கின்ற அனுபவங்களும் அண்மை காலமாக கிடைத்து வருகின்றன. என்றால் அவை அச்சேற்றி வெளியிடப்படுகின்ற பல கும்மிகள் தமிழுக்கு வளம் சேர்க்கிற போது அவற்றை நாங்கள் இன்னும் ஒரு தளத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை நான் நினைக்கிறேன் இந்த கும்மி என்ற சொல் அது
பேராசிரியர்கள் சொன்னதைப் போல இந்த கொம்மி என்ற சொல்லிலே இருந்து உருவாக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் பழமொழி நானூற்றிலே நோற்ற பெருமையுடை கூற்றம் புறம் கொம்மை கொட்டினான் என்று ஒரு வரி வருகிறது. கொம்மை கொட்டுதல் என்ற சொல்லாடல்கள் சங்க இலக்கியங்களிலே, சங்கம் பெருவிய கால இலக்கியங்களிலே இந்த கும்மிக்கு பதிலாக கையாளப்பட்டிருக்கிற சிறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதில் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழுக்கு என்று நான் சொல்லலாம், இந்த கும்முதல் என்ற ஒரு சொல்லியிருக்கிறது. நல்லா கும்மி போட்டு வாரன். இந்த கும்மி அடிக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு வகையான ஒரு பேச்சு வழக்கு அர்த்தத்திலே நன்றாக அடித்தல் அல்லது அது ஒரு தொழில் சார்ந்த பேச்சு வழக்காக கூட யாழ்ப்பாண பேச்சு வழக்கிலே கும்முதல் என்ற சொல் கும்முகும்பண்டு கும்முறது என்ற அந்த அற்புதமான சொல்லாடலாக கும்மி என்ற சொல்லுக்கான ஒரு விளக்கம் இருக்கிறது. அதுபோல சிலப்பதிகாரத்திலே குரவை ஆடுதல், அந்த கும்மியினுடைய ஒரு மூலமாக குரவை கூத்துத்தான் பின்னர் கும்மி கூத்தாக மாறியிருக்கிறது என்று சொல்லப்படுகிற சிந்தனைகளும் இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே நாங்கள் அதை நிறைய பார்க்கலாம். குரவை ஆடுதல் என்பது அது குரல் வைத்து கைதட்டி வட்டமாக நின்று ஆடுகின்ற ஒரு வடிவமாகவே பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த கலந்துரையாடல் தொடரிலே நாங்கள் கும்மி பற்றி, கும்மி என்ற கிராமிய நாட்டார் வெகுஜன இலக்கிய வகை பற்றி மிக பயனுள்ள தகவல்களை, உண்மையில் சொல்லப்போனால் இவ்வளவு தகவல் எல்லாம் ஸ்ரீகுமரன், நண்பர் சிவலிங்கராஜா, வளமகோல ரமேஷ் எல்லாத்தையும் வைத்து இருக்கிறார்கள் என்பது எனக்கு மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஸ்ரீகுமரன் ஒரு என் பெருமாள் திரட்டிய ஒரு பெருந்திரட்டு, அதை பற்றி சொல்லியிருக்கிறார். இதுகளெல்லாம் மற்றது பேராசிரியர் சிவலிங்கராஜா உத்தியோக லட்சண கும்மியை பதிப்பிச்சிருக்கிறார். இப்போ எங்களுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறதும் ஒரு பயனுள்ளதாக. இந்த சுற்றிலே பேராசிரியரிடம் நான் கேட்க விரும்புகிறது என்னென்றால், இந்த கும்மியை பற்றி நீங்கள் இதுவரை பல பயனுள்ள தகவல் சொல்லி இருக்கிறீர்கள். அதோட கூடிய பரிச்சயம் உங்களுக்கு இருக்குது. பதிப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். எனக்கு யான் அறியேன் பராபரமே இங்கே கும்மிகள் வந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்குமோன்றது கூட எனக்கு தெரியாது. என்னென்னா இந்த உத்தியோக லட்சண கும்மி முதலியவை ஈழத்துக்கே உரிய, குறிப்பாக வடபகுதிக்கு யாழ்ப்பாணத்துக்கே உரிய நிர்வாகம் சார்ந்த விமர்சனங்களாகவும் இருக்கிறபடியால் நீங்கள் இதற்கு மேலதிகமாக எங்களுக்கு இந்த கலந்துரையாடலில் என்ன சொல்ல போகிறீர்கள்? உண்மையிலே டான்டிவி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். உண்மையிலே இந்த கும்மி பிரபந்தங்களை அது நாட்டார் வழக்காட்சியலாகவும் அல்லது வாய்மொழி இலக்கிய மரபாகவும் இருந்து வழக்கம் போல மற்ற இலக்கியங்களைப் போலவே அது ஒரு பிரபந்த வடிவமாக மாறியது. இதில் ஒரு முக்கியமான அம்சம் முதலில் நான் சொல்லணும்னு நினச்சினா, இந்த கும்மி பிரபந்தம் தொழில் முயற்சியோடு, விவசாயத்தோடு, இதோடு சம்பந்தப்பட்டது என்பதோடு பக்தியோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது. அது எல்லா நாட்டார் வழக்கியருக்கும் பொருந்தும். அந்த வகையில் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நான் இந்த கள ஆய்வில் இறங்குற நேரம் வல்லிபுர கோயிலில் மழை வேண்டி அங்கே பெண்கள், வல்லிபுரக்குறிச்சி பெண்கள் கோயில் கதவை பூட்டி போட்டு இரவு அந்த கோயிலை சுற்றி கும்மி அடித்து பாடி வருவார்களாம். இது மழை வேண்டி பாடுகின்ற உள்வீதியை கதை உங்கள் பொடியாளர்கள் பார்க்கலாம். சுற்றி வந்து பாடி போட்டு போவோம், அடுத்த நாளைக்கு மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இது ஒரு முக்கியமான சொல்ல வேண்டும் நான் நினைச்ச விஷயம். மற்றது இது ஒரு இலக்கிய வடிவமாக வந்து ஒரு பொதுமக்கள் இலக்கியமாக மாறுது. இது 2 அமைப்பில் கொண்டு பெர்ஃபார்மிங்காக ஆடிக்காட்டுகிற வகையிலும் வருகிறது. அதே நேரம் இலக்கியமாகவும் ஓசை நடந்த பாடலாம் இருக்குது. ரமேஷ் சொன்ன குரவை என்பது கூட குரல் வைத்து ஆடுதல், குரல் வை தான் குரவையாக வந்துட்டா எனக்கு படிப்பிச்சு வாத்தியாக சொன்னார்.
பண்டைய விரோதிப்படி வீணால் குரல் வைத்து ஆடு என்றுதான் குரவை ஆடுதல் என்று வந்தது. அது உதவிகளை கூப்பிட்டு ஆட வேணும் என்பது. அது மாதிரி இந்த கும்மியும் நான் ஏற்கனவே சொன்ன போல் கைகொட்டி ஆடுதல், அது கொட்டுங்கடி என்று வரும், அடியுங்கடி என்று வரும், அது இல்லாமலும் வரும். ஆனால் ஞானப்பெண்ணை என்று வருது ஒரு வரி. எல்லா கும்மியிலும் பெரும்பாலும் ஞானப்பெண்ணை என்று வருது. அது வேறு இதில் பெண்ணை முதன்மைப்படுத்துவதோடு ஒரு பெண்ணினுடைய அறிவியல் சார்ந்த நிறைவை காட்டுவதற்காகவும் ஞானப்பெண்ணை என்று சொல்லி வந்திருக்கலாம் என்று என்னுடைய ஊகம். நான் அப்படி கருதுகிறேன். இல்லை அஞ்ஞான பெண்ணு பாடையில் தானே. ஆனால் அஞ்ஞான கும்மின்ற கும்மி இருக்குது எங்களுக்கு. இலங்கையில் அஞ்ஞான கும்மின்றே ஒரு கும்மி இருக்குது. இந்த கும்மியிலுடைய இளம் வயதிலேயே, சின்ன வயதிலே, இப்போ எங்கள்ட இந்த இப்போதைய கல்வியில் சின்னமண்டிசோரி நர்சரி என்ற வகுப்பிலேயே இந்த கும்மி பாடல்களை பாடக்கூடிய ஆற்றலை பிள்ளைகளுக்கு பழக்கிறார். அந்த வகையில் இந்த கும்மி பிறகு வந்து ஒரு செய்தியை சொல்லுகிற ஒரு வாகனமாக வர துவங்கிடுது. ஏற்கனவே நான் சொன்னது போல் நாவலரே இந்த நாவலர் கடும் பத்தியகார நாள் அப்படி இருந்தே கும்மியை மீண்டும் ரெண்டு தரம் தன்னுடைய செலவில் பதிப்பித்து விட்டவர் என்றால் அது கிறிஸ்தவத்தை கண்டித்து சைவ மக்கள் மத்தியிலே போய் பரவக்கூடிய ஒரு இலக்கிய வடிவமாக அமைந்ததுதான். அதனாலே தான் அவருடைய அந்த பதிப்பை அவர் மேற்கொண்டார். இப்படி பார்க்குற பொழுது பல்வேறு வகையான கும்மிகள், பேராளமான கும்மிகள் அழிந்து விட்டன. முக்கியமான ஒரு 2-3 கும்மிகளை பற்றி, ஈழத்தில் எழுந்த கும்மிகளை பற்றி சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று இந்த உத்தியோக லட்சண கும்மி. ஏற்கனவே அதை பற்றி சொன்னாலும் யாழ்ப்பாணத்தை ஆண்ட அரசர்களை, யாழ்ப்பாணத்தை ஆண்ட அரசு அதிபர்களை, நான் ஒரு யாழ்ப்பாணத்து அரசு அதிபர்கள் பற்றி ஒரு இலக்கிய வழிநன்றாய் கொண்டு உடவர் எழுத யோசித்த நான், அவர்கள் என்ன மாதிரி ஒவ்வொருத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சிச்சிருக்கிறார்கள். இந்த ஜிஏ நல்லவர், அந்த ஜிஏ கூடாதவர், அப்படி அவர்களில் பூரா செய்ய இயலாது அந்த ஜிஏ மேலே, அதேமாதிரி நீதிபதி மேலே, அது மாதிரி சட்டத்திறனில் போட்டு அடியன்னு அடிக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான கும்மிப்படமாக அது. சமூக விமர்சனம் அதுக்குள்ள இருக்குது. அவர் பரிசுக்கு பட்டமும் பெற்றொரு பாரியும் பெற்று பரிசுடன் முத்து கிருஷ்ணர் வந்தார். பட்டமும் பெற்று பரிசையும் பெற்று பாரியும் பெற்று வந்தார் என்று வருவார் பாட்டு. முதல்வர் எனக்கு ஞாபகம் கிடையாது. அவரே எல்லோரும் வந்தார். அவர் பட்டம் பெற இந்தியாவுக்கு போன முத்துகிருஷ்ணன் வரைக்கு அங்கே இருந்தொரு வெள்ளைக்கார பொம்பளையோடான் வந்தார். பட்டமும் பெற்றொரு பாரியும் கொண்டு வந்தார்ன்னு சொல்லி இப்படி ஒரு நையாண்டியாக பாடுகிறவரும் அதே நேரம் நல்லதையும் பாடினார். ஊர்காவற்றுறை கோட்டு நீதவான் வைமன் துறையை பலரும் வியக்கிறார். இந்த வைமன் துறையின் நம்மூரின் சங்கதி நன்கு அறிந்தவர் ஞானப்பெண்ணை. வைமந்துரையும் நம்மூரின் சங்கதி நல்லா அறிந்தவர் ஞானப்பெண்ணை. வைமன் கதிரை பிள்ளை அங்கே ஜட்ஜாக இருந்தது. இப்போ அப்படியே அந்த கும்மி அந்த சமூக விமர்சனத்தை செய்கிறதாக அமையும். இன்னொரு முக்கியமான அம்சம் அதில் என்னென்றால், அந்த உத்தியோக லட்சணத்துகளை சொல்லி கொண்டு போய்க்க இந்த கோயில் எல்லா விஷயமும் இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி பண்ணைப்பால கும்மின்னு ஒன்று இருக்குது. இந்த பண்ணைப்பால கும்மியை பாய்க்கநாதன் என்பவர் பதிப்பிச்சார். அதே அந்த பண்ணையில் பாலம் போடுவதற்கு ஏற்பட்ட சண்டை, அரசியல் விமர்சனம் முழுவதும் அதுக்குள்ளே வருது. அந்த பாலம் பண்ணையால் போடுறதோ அராலியால் போடுறதோ உண்டு. 2 அணி எங்களோட யாழ்ப்பாண தமிழ் கல்விமான்கள் அரசியல்வாதிகளுக்கிடையில் அண்டையிலேருந்து இண்டவரை இல்லாத ஒரு ஒற்றுமை அந்த அதில் காட்டப்படுது. அதுக்கு ஒருக்கா பண்ணைப்பாலத்தில் வரைக்க ஒரு வள்ளம் பிறண்டு போச்சு. அதில் 10-15 பேர் செத்து போச்சுனா அதில் தான் சிவராமலிங்கம் சாரும் வந்து தப்பினார் பொங்குடியிலேருந்து. அதுக்கு பிறகு இது கட்டாயம் செய்ய வேணும்னு சொல்லி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் ஒரு கூட்டம் வச்சு இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் சேர்த்து எங்களோட அந்த காலத்து கவர்னர் கொழும்பு இலங்கை முழுவதுக்கும் உள்ள கவர்னரை கூப்பிட்டு இவங்களெல்லாம் பேசி கதைச்சி போட்டு முடியும். ராணியில் வைக்கணுன்றவனும் விட்டு கொடுக்க இல்லை, பண்ணையில் வச்சு கொடுக்கணும். அப்போ ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். நாங்கள் போய் அந்த அல்லப்பிட்டி பிள்ளையார் கோயிலில் பூக்கட்டி வச்சு பார்ப்போம். பிள்ளையார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன்படி செய்வோம். எல்லாருமே போய் அல்லப்பிட்டி பிள்ளையார் கோயிலில் பூக்கட்டி, அதெல்லாம் அந்த கும்மிலாம் வருதெல்லாம் பூக்கட்டி வச்சு பார்த்தால் அது பண்ணையார் தான் அந்த பாலம் போடுவோம். அது மண்கும்பானா இருக்கு. மண்கும்பான் பிள்ளையார் என்ன பிரசித்தி பெற்ற பிள்ளையாராக இருக்கிற மண்கும்பான் பிள்ளையார் இதால் தான் போடணும்னு சொன்னேன். அதுக்கு பிறகு போடப்பட்டேன்னா பண்ணப்பாலம். அப்புறம் வரலாற்று செய்தி, அரசியல் பிரச்சனை, இந்த பண்ணப்பாலம் வந்தேன்னு சொல்லி இது மாதிரி தான் உத்தியோக லட்சண கும்மி
பண்ணைப்பால கும்மி, மற்றது மலைநாட்டிலேருந்து வந்தால் கோபி கிருஷ்ண கும்மி, கோபி கிருஷிக கும்மி. அதுவும் இந்த கோபி பயிர் வருகின்ற தொழிலாளர்கள் அவர்களுடைய துன்பம் துயரம் அவை பற்றி யுவராஜா ஒரு கட்டுரை எழுதியிருக்கு கோபி கிருஷ்ண கும்மி. மற்றது மலேரியா கும்மி. மலேரியா கும்மின்னு வந்து யாழ்ப்பாணம் இலங்கையில் முழுக்க மலேரியாவில் பெரிய இவங்க இந்த கொலரா மாதிரி கோவிட் மாதிரி வந்த அந்த மலேரியா பற்றி ஒரு பெரிய கும்மி வந்தது. அது ஒரு சுகாதாரத்தோடு சம்மந்தப்பட்டது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்த சுற்றை இப்போ சொல்லி முடிச்சு விட்டுறார். ஒரு கும்மி பாடப்பட்டது, அழகம்மா திருமண இளங்கூல கும்மி என்று. அழகம்மா திருமண இளங்கூல கும்மி பாடியவர் கல்லடி வேலுப்பிள்ளை. இலங்கையிலே முதலாக தடை செய்யப்பட்ட ஒரு தமிழ் இலக்கியம் அழகம்மா திருமண இளங்கூல கும்மி. இன்று வரை தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்ட ஒரே ஒரு தமிழ் இலக்கியம் அழகம்மா திருமண இளங்கூல கும்மி. அது வெளிவரவே இல்லை. வெளி அச்சில் வந்தது. அது எழுதினவர் வந்து கல்லடி வேலுப்பிள்ளை. அந்த 1892ஆம் ஆண்டு. அந்த புத்தகத்தை வச்சிருக்கிறவருக்கு 6 மாதம் முறையன், புத்தகம் எழுதினவருக்கு 3 மாதம் முறையன். தான் அவள் அழகம்மாவுக்கு ஒரு காப்பு வாங்கி கொடுத்தனா பாரு சொன்னவையாம், நீ அவளுக்கு காப்பு வாங்கிருக்கிறா, அவள் இந்த கையில் காப்பு போடுவாள்ட்டு. அப்படியெல்லாம் நல்ல நகைச்சுவையாக இருக்குது. அப்போ ஒரு அந்த கல்லடி வேலுப்பிள்ளை இந்த கவித்துவம் இல்லை. இதில் கவித்துவத்துக்கு போக முந்தி இந்த அழகம்மா திருமணத்திலே என்ன இளங்கோலம் பண்ணது இருக்கா நேயர்களுக்கு? அதில் பிரச்சனை என்னென்றால் அது தடை செய்யப்பட்ட தமிழ் இலக்கியம் பற்றி கணக்க சொல்கிறது கஷ்டம். இருந்தாலும் அந்த கும்மி பிரபந்தத்தில் இங்கே நடந்த ஒரு பெண் கடத்தல், பெண் கடத்தலை பற்றிய அழகம்மா என்ற பெண்ணை ராசையன் என்ற ஒருவன் கடத்தி கொண்டு போனது. அவன் மச்சான், ராசையன் சொந்த மச்சான். இந்த எனக்கு இது அருளியவர்கள் எஃப்எக்சி நடராஜாவும் காசி குல்ரட்னவும். எஃப்எக்சி நடராஜாவோட இந்த புத்தகம் இருந்தது, நான் பார்த்தேன், இந்த கண்ணாலே கண்டேன் நான். அது இந்த திருமண கும்மி இருந்தது. அதை குமரன் பதிப்பிக்கொண்டு விட்டவர்கள், நான் அதுக்கு பதிப்பிக்க உடன்படையில்லை. கல்லுண்டா என்னும் மடத்தில் அழகம்மா கையிலே ராசையன் தாவி பிடித்திட்ட சொல்லுண்ட சொல்கிறேன் கேளுங்கடி. இதான் முதலாவது. கல்லுண்டா என்னும் மடத்தில் அழகம்மா கையிலே ராசையன் சொல்லாமல் நீங்கள் என்னண்டு கையிலே ராசையன் தாவி பிடித்திட்ட சொல்லுண்ட சொல்கிறேன். வண்டியில் கொண்டு போய் சவாரியில் பார்க்கணும். அது என்ன பிரச்சனை என்றால், இவன் ராசையாவுக்கும் அழகம்மாவுக்கும் காதல். ராசையாவுக்கு அழகம்மாவுக்கு ஒரு கல்யாணம் ஏதோ அரேஞ்ச் பண்ணி ஒரு உயர்ந்த இதில் என்ன போல தகப்பன் போதையர். வண்ண நைல்ஸுக்கு வண்ணார்வண்ண நைல்ஸ் போதையர். வண்ண நைல்ஸுக்கு அழகம்மா என்றொரு மங்க பிறந்து உழைத்த துயர்களை கண்ணார கண்டவர் பெண்களை நம்ப கருதுவர் ஒன்று பாடுங்கள். இந்த பாடலை கொண்டு போக இவன் ராசையன் வண்டியில் போய் மறித்து கலுண்ட வைரவலடியில் அவன் வண்டியில் இழுத்து இழுத்து கொண்டு போகிறான். கொண்டு சவாரியாக கொண்டு போட்டான். கொண்டு ஒரு முறையாக கொண்டு கல்லடி வேலுப்பிள்ளை விட்டால் நடக்கலாம் போகிறான். யார் மறைச்சது? 2 பேரும் உடன்போக்கில் போகணும். இல்லை அதில் என்னென்னா, அழகம்மாவை வேறு இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்துக்கிறாங்க. தகப்பன் குதிரை வண்டியில் கொண்டு போயிருக்கிறார். கல்லுண்டாயில் நிச்சயதார்த்தத்தை கைப்பிடித்தல். அப்படி போக இதை கேள்விப்பட்டு ராசையன் நல்ல சவாரி வண்டில் மாட்டையும் கொண்டு கல்லுண்டாயில் வச்சுருந்துட்டு அதை மறைச்சு, என்ன இது கிராமிய கதை, மறைச்சு அவளை கொண்டு லக்கியத்தில் வரதான் பிடிச்சி கைத்தி கொண்டு போட்டான். பறித்து கொண்டு போக இறங்கி பிரார்த்திச்சு கொண்டு இருந்தாராம். போதகர் வேறு என்ன செய்வார் சொல்லி கதை. அந்த கதை பற்றி 100 பாட்டுக்கு மேலே எல்லாம் அருமையான பாட்டு. யாழ்ப்பாண சமூகத்தை விளங்கி கொள்வதற்கு எனக்கு பெரும்பாலான பாட்டு எனக்கு ஞாபகம் என்ன. இந்த இப்போ அரைவாய் மொழியாக தான் இந்த பாட்டு இயங்குது. இப்போ எனக்கு கூடியவர் தெரியும். அதில் ஒரு மிகச்சிறப்பான பாடல்கள் பாடி கல்லடி வேலுப்பிள்ளை 3 வருஷம் முறையில் போனது. அந்த புத்தகம் வச்சில் வைக்கிறவைக்கு 6 மாத சிறை தண்டனை வாசுகோள குற்றம்லாம் தீர்க்கப்படும். ஒரு ஆனால் அந்த புத்தகம் இதை தப்பியொட்டி சில எஃப்எக்சி நடராஜோட இருந்தால் நான் பார்த்தேன். எஃப்எக்சி நடராஜோட சின்ன 100 ரூபாய் அச்சிலே இல்லை. அச்சில் விலையில தானே தடை செய்யப்பட்ட புத்தகம். ஐயா, தடை செய்தாலும் நான் அறிந்தவரை இந்த இதிலே ஒரு 70 வருஷமோ என்னவோ தான் உங்களோட இது இருக்கும். பெரிய கலகல யாழ்ப்பாணத்தில் அந்த காலம் பெரிய ஒரு உச்சமாக பேசப்பட்ட கும்பிரம். பல பேர் வாய்மொழியாகவே இந்த பாடல்களை எல்லாம் சொல்லி வாய்மொழியாக என்ன எல்லாம் சுவையான சார். இது மாதிரி
இன்னொரு வழக்கு நடந்தது யாழ்ப்பாணத்தில். அந்த காலத்தில் வழக்குகளை பற்றிய கும்மிகள் வந்திருக்கு. இன்னொரு வழக்கு நடந்தது அப்புக்காத்து கூலன்னு சொல்லி, அட்வொகேட் கூல் என்றவர் ஒரு விளவேலி குருக்களின் பொய் மரண சாதனம் எழுதி அதில் அகப்பட்டு அவர் மறியலுக்கு போகிறார். அதோட அட்வொகேட் லைசன்ஸ் எல்லாம் பறிக்கப்படுகிறார். கூலப்புக்காத்து தொடுத்த வழக்கினால் கொழும்பில் இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் பேர் பெற்ற கள்ளர் தான் யாழ்ப்பாணத்தார் என்று பேசுகிறான் அடி ஞான பெண்ணே. கூலப்புக்காத்து தொடுத்த வழக்கினால் பேர் பெற்ற கள்ளர் தான் யாழ்ப்பாணத்தார், கொழும்பில் இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் பேர் பெற்ற கள்ளர் தான் யாழ்ப்பாணத்தார். வழக்கு வச்சவர் கூலப்புக்காத்துக்கு எதிராக அது அவர் எழுதினது முறையில் மரண சாதனம் உண்டு, பிள்ளையாளினர் பொய்யாளினர். கூலப்புக்காத்து பெரிய இந்த விளவேலி குருக்கள் பெரிய குணக்காரனாம், அவற்றை சொத்தை பொய் மரணம். அப்படி இதுகள் எல்லாம் வழக்கு பற்றி, சமூக சீர்கேடு பற்றி, பண்ணைப்பாலம் பற்றி பல்வேறு விஷயங்கள் வந்தது. பிறகு இந்த மதுவிலக்கு கும்மி, அது எங்களை பாடூர் பிள்ளையும் மதுவிலக்கை பற்றி பாடுறார். தனியாக மதுவிலக்கு கும்மி என்று ஒன்று வந்து ஒரு பொம்பளை பாடிக்கிறார். மதுவிலக்கு கும்மி என்று ஒரு பெண் பாடியிருக்கிறார். எப்படி பல கும்மிகள் வந்திருக்கின்றன. இது என்ன பிரச்சனை என்றால், சமூக விமர்சனத்தையும் சமூகத்தையும் பார்த்து மக்கள் ரசிக்கக்கூடிய, இப்போ அந்த 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே 19 வந்து அந்த இந்த கோவில் இந்த கதைகள் இருக்குது தானே, பெரிய எழுத்து கதைகள், பெரிய எழுத்து சிங்கராஜன் கதை, அதுகள் மாதிரி இது ஒரு சமூக செல்வாக்கு பெற்ற இலக்கிய வடிவமாக வந்துடுது. இதனால தான் இது வந்தவள் நல்ல இலக்கியமாக எல்லாரும் போற்றப்பட்டு இன்று வரை கும்மி பாடல்கள் எழுதப்படுகின்றன. நான் அறிந்த வரையில் நானும் சுமந்திர புலவரும் பாடியிருக்கேன். சுமந்திர புலவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கும்மி அடிங்கடின்னு சொல்லாமல் 100 ஆண்டு இதுக்குள்ள பாடி 100 ஆண்டு சுகமாக கும்மி பாடின சுகாதார கும்மி ஒன்று பாடி 100 ஆண்டு சுகமாக வாழும் விதி நுவலுகின்றேன் இதை கவனமாக கேளும் வேட்டி அழைக்க விடாது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் முடியும். அப்படி அவருடைய கும்மியை ஒரு சந்தோஷமான இலக்கிய வடிவம். நன்றி பேராசிரியர் அவர்களே. நிறைய எங்களுடைய சமூகத்தை பற்றி பேராசிரியர் சிவத்தம்பிக்கு ஒப்பான ஒரு தொடர் அல்லது அவர் பயன்படுத்தின தொடர் யாழ்ப்பாண சமூகத்தை விளங்கி கொள்ளல். இப்போ யாழ்ப்பாண சமூகத்தை பற்றிய ஒரு விளக்கம், அதாவது அந்த காலத்து சமூகத்தை பற்றிய ஒரு நீங்கள் சொன்ன விஷயங்கள் இந்த பின்புலங்களோட பார்க்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வருது. ஒரு புத்தகத்தை பாடி அதுக்காக சிறை போன ஒரு கவிஞன் கல்லடிக்குள்ளே இருந்திருக்கிறார். அதை வச்சிருந்ததுக்காக ஆனால் ஒரு கிருங்காத மனுஷனாக கவிஞனாக கல்லடி வேலுப்பிள்ளை இருந்திருக்கிறார். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வில் கலந்து கொள்கிறோம். பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் மற்றும் சோபா சாரோட இந்த நிகழ்வு தொடங்குது. அதே நேரத்தில் கும்மி பற்றிய வரைவிலக்கணங்களையும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் பாடல்கள் பற்றிய விஷயங்களையும் பார்த்தோம். இதில் சில விடுபட்ட விஷயங்களை சொல்லி தொடங்கலாமென்று நினைக்கிறேன். கும்மி பாட்டு உண்மையில் எக்காலத்தில் தோன்றியதென்று தெரியாதென்று கூறுவர். அதே சமயம் ஆரம்பத்தில் நாற்று நடுதலுக்கும் விதைத்தலுக்கும் அறுவடை கதிர்கள் அடிக்கும் சந்தர்ப்பத்திலும் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் பொங்கல் விழாக்களில் பாடப்படுகின்றதாகவும், பிறகு பிள்ளைக்கு பேர் சூட்டும் விழாக்களில் பாடப்படுவதாகவும், பூப்பூ நீராட்டு விழா நிகழ்வுகளில் பாடப்படுவதாகவும், திருமணம் கோவில் முதலானவற்றில் பாடப்படும் நிகழ்வாகவும் இது காணப்பட்டது. இதே சமயம் கேரளாவில் இந்த கும்மி சிறந்து விளங்கியதாக சொல்லப்படுகிறது. கைதட்டி பாடப்படுவதால் இதை கை கொட்டி களி என்று சொல்லி அழைப்பாங்க. அதே சமயம் திருவாதிரை களி என்று சொல்லியும் கேரளாவில் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மகளிர் மட்டுமே ஆடிப்பாடி மகிழ அதை ஆண்கள் சேர்ந்து இருந்து பார்ப்பதாக அமைகின்ற பெண்களுக்கே உரிய ஒரு நடனமாக இந்த கும்மி நடனம் காணப்படுகிறது. அப்போ இந்த கும்மியை ஏன் ஆறுமுக நாவலரில் இருந்து ஏனியவர்கள் அதை உள்வாங்கி கொண்டார்கள் என்றால் மிக எளிமையான வடிவம், அடுத்தது யாவரையும் போய் சேருகின்ற வடிவம், அந்த ஓசை அந்த கணத்துக்குள்ள விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிற அந்த ஓசையின் சிறப்பு தான்
கும்மியை ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒன்றாக வைத்திருந்தது. கண்டன பாடல்களை கும்மியில் பாடின வரலாறு எங்கட இலங்கைக்கு மாத்திரமே உண்டென்று சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கும் அஞ்ஞான கும்மியிலேருந்து, ஞான கும்மியிலேருந்து, ஜேசுமத நிராகரண கும்மியிலேருந்து பல கும்மிகள் இக்கால பகுதியில் எழுச்சி பெற்றதை சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த கும்மியில் ஆடும் முறைகள் பற்றி சொல்லும் பொழுது மெல்ல நடந்து அடித்தல் என்ற முறையில் ஆடப்படுவதாக இருக்கும். அதே சமயம் நடந்து நின்று அடித்தல் என்ற முறையில் ஆடப்படுவதாக இருக்கும். குதித்து குதித்து அடித்தல் என்ற முறையில் ஆடப்படுவதாக அமையும். குனிந்து நிமிர்ந்து அடித்தல் என்ற வகையில் ஆடப்படுவதாக அமையும். அதே சமயம் தன் கைகளை தட்டி அடித்தல் என்ற வகையில் ஆடப்படுவதாக இது அமையும். எங்களுக்கென்று சொல்லி பல்வேறு கும்மிகள் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. வைகுந்தர் கும்மி, வள்ளியம்மன் கும்மி. வைகுந்தர் கும்மி வைகுந்த பெருமானை அடைவதற்கு பொழுது அஞ்ஞான விஷயங்களை பற்றி சொல்கிறதாக இந்த விஷயங்கள் அமைவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் வள்ளியம்மன் கும்மி வள்ளி முருகன் திருமணத்தின் போது வள்ளியம்மனுடைய பெருமையை எடுத்து சொல்வதாக அமையுது. தெய்வ யானை கும்மி என்று சொல்லி ஒரு கும்மி வராதது ஏனென்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கான விடையாக இருக்கலாம். அவள் இந்திரனுடைய மகள், சாதாரண மக்களை பாடுவது தான் இதனுடைய முதன்மை நோக்கமாக அமைவதால் வள்ளியம்மன் கும்மி என்ற ஒரு கும்மி இருந்ததாக சொல்லப்படுகிறது. பஞ்சபாண்டவர்கள் பற்றிய ஒரு கும்மியை பஞ்சபாண்டவர் கும்மி என்று சொல்லுவாங்க. சிறுதொண்ட நாயனார் பற்றி பாடப்பட்டதை சிறுதொண்ட நாயனார் கும்மி என்று சொல்லுவாங்க. ஹரிச்சந்திர கும்மி என்ற ஒரு கும்மியும், ஞானோபதேச கும்மி என்ற ஒரு கும்மியும், மாணிக்க வாசகர் சரித்திர கும்மி என்ற கும்மியும் இந்தியாவில் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆயினும் பாரதியார் காலத்தில் தான் சோபாசர் சொன்ன மாதிரி இந்த கும்மி மிக முக்கியமான இடத்தை பெற்றதாக அமையுது. பெண் விடுதலையை பாடுவதற்கு பாரதியாரும் அதே நேரத்தில் பாவலரும் எடுத்துக்கொண்ட கும்மி வடிவந்தான் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. 19ஆம் நூற்றாண்டில் பாரதியார் எப்படி பெண் விடுதலை கும்மியை பாடினாரோ அதில் பல்வேறு அழுத்தமாக எந்தெந்த விஷயங்களை செய்யணும், சொல்லணும், இருக்கணும் என்று நினைத்தாரோ அதே மாதிரி பாவலரும் யாழ்ப்பாண சுவேதேச கும்மியில் பல்வேறு விஷயங்களை பாடியிருப்பதையும் பார்க்கலாம். இதே நேரத்தில் இதில் உண்மையில் மிகவும் பிடித்த பாரதியார் அடியில் மிகவும் பிடித்த ஒரு அடி, கற்பென்ற நிலை என்று சொல்ல வந்த இது கட்சிக்கு மகுது பொதுவில் வைப்போம் என்ற வரி மிக முக்கியமான ஒரு வரியாக பாடப்படுது. பெண்ணுக்கு மட்டுமே கற்பென்று சொல்லி பார்க்கப்பட்ட காலத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது தான் கற்பு. ஆகவே 2 பேருக்கும் அதை பொதுவில் வை என்று சொல்லி சொன்ன ஒரே மனிதனாக பாரதி காணப்படுகிறான். அதனை இதில் தான் அவரும் பாடி காட்டினார். அதே நேரத்தில் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தையும் பாரதி கண்டிக்கிறார். வற்புறுத்தி கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்துடுவோம் என்று சொல்லி அது சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கலாம். இதற்கு பிறகு இந்திய சரித்திர கும்மி என்றது 1947 காலப்பகுதியில் தோற்றம் பெற்றதாக காணப்படுகிறது. இதனை எழுதியவராக யோகி சுத்தானந்த பாரதியார் காணப்படுறார். மிக முக்கியமான கும்மியாக அது அறியப்படுகிறது.